இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இத நாங்க சாந்தி கிட்ட விசாரிக்கிறப்போ அவங்க உதய பெருமாள் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டதா காட்டின மேரேஜ் சர்டிபிகேட். இதுல இருக்கிற டேட்ட பாருங்க. செப்டம்பர் 17, 1996 இருக்கு. அப்படியே இதையும் பாருங்க. இது ஃளைட் டிக்கெட். இதுல இருக்கிற டேட் அண்ட் டைம் பாருங்க. இந்த ஃளைட் டிக்கெட் உதய பெருமாள் மாமாவோட தான். இதுல டேட் செப்டம்பர் 16, 1996. அதாவது அந்த சாந்தி லேடிங்கிற அவங்களுக்கும் உதய பெருமாள் மாமாவுக்கும் கல்யாணம் ஆனதா சர்டிபிகேட் காட்டினாங்கல்ல, அதுல இருக்கிற டேட்டுக்கு முதல் நாள். டைம் நைட் 7 PM. சென்னை டு அமெரிக்கா லாஸ் ஏஞ்சல். அவங்க கல்யாணம் ஆனதா சொன்ன டேட்டுக்கும் முதல் நாள் நைட்டு 7 மணிக்கு உதய பெருமாள் மாமா சென்னையில இருந்து அமெரிக்காக்கு போயிருக்காரு. சோ 17 செப்டம்பர் அன்னைக்கு உதய பெருமாள் மாமா ஊர்லயே இல்ல. முதல் நாள் நைட்டு 7 மணிக்கு அமெரிக்காக்கு ஃளைட் ஏறினவரு எப்படி அடுத்த நாள் காலையில சென்னை ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வந்து அந்த சாந்திங்கிறவங்கள கல்யாணம் பண்ணிருக்க முடியும்? இது உதய பெருமாள் மாமா அமெரிக்கால இருந்து ரிட்டர்ன் வந்த டிக்கெட். இதுல டேட்ட பாருங்க. 25 செப்டம்பர்னு போட்டிருக்கு. அதாவது அமெரிக்காக்கு கான்ஃபரன்ஸ் போன உதய பெருமாள் மாமா கிட்டத்தட்ட 1 வீக் அப்புறம் தான் இந்தியாவுக்கே வந்திருக்காரு. இதுல இருந்தே உங்க எல்லாருக்குமே அந்த லேடி சொன்னது உண்மையா பொய்யான்னு தெரியும். இதோ அவங்க என் மாமாவை அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டப்போ எடுத்த போட்டோன்னு காட்டினாங்க. அப்படியே இதையும் பாருங்க. இங்க இருக்கிற டேபிள்ல ஒரு ஸ்மார்ட் போன் சார்ஜ் போட்டிருக்காங்க பாருங்க. 1996ல நம்ம ஊர்ல செல்போன் புழக்கம் அந்த அளவுக்கு இல்ல. அப்படி இருக்கும்போது ஸ்மார்ட் போன் எப்படி அப்பவே வந்துச்சு? எஸ், இதுல இருந்தே நல்லா தெரியுது இந்த போட்டோவை மார்பிங் பண்ணிருக்காங்கன்னு. உதய பெருமாள் மாமா எலெக்ஷன்ல நிக்கிறது பிடிக்காம அவர் மேல இருக்கிற கால் புணர்ச்சியில தான் யாரோ இப்படி ஒரு டிராமாவை நடத்திருக்காங்க. இது மட்டும் இல்ல, உதய பெருமாள் மாமா எந்த தப்பும் செய்யலன்னு நிரூபிக்க இன்னொரு முக்கியமான எவிடன்ஸ் வந்துகிட்டே இருக்கு.